ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்ஸ்ரீ vlog. போன வீடியோவில் மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டி போகக்கூடிய டாய் ட்ரெயினில் எப்படி போகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டி போகிற வரைக்கும் என்னென்ன வியூஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஊட்டி ட்ரெயின் கிளம்புனதையும் ஃபஸ்ட்டு கிராஸ் ஆகிறது மேட்டுப்பாளையம் ஆறு. மேட்டுப்பாளையம் ஆறில் நம்ம வரும்போது தண்ணி ரொம்ப குறைவாக இருந்துச்சு. இந்த மேட்டுப்பாளையம் ஆறு மேலே இருக்கக்கூடிய பாலத்தை தான் நம்ம ட்ரெயின் போயிட்டுருக்குது. ட்ரெயின் ரொம்ப மெதுவாக தான் போகும். பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடில் போகுது அப்படிங்கிறது. இதே மாதிரி தான் போகும். அதனால தான் கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் ஆகுது மேட்டுப்பாளையத்துலேருந்து கிளம்புனா ட்ரெயின் ஊட்டி போய் சேர்றதுக்கு. எல்லா ட்ரெயின்லேயும் பெட்டி பின்னாடி இருக்கும், என்ஜின் முன்னாடி இருக்கும். இந்த ட்ரெயினில் பெட்டி முன்னாடி இருக்கும், பின்னாடி இருந்து என்ஜின் தள்ளிட்டு வர மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. ட்ரெயினோட ஸ்பீடு இவ்வளோ தான் போகும். இதே ஸ்பீடில் தான் ஊட்டி வரைக்கும் போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு ரயில்வே கிராசிங் ஒன்று கிராஸ் ஆகுது. அந்த ரயில்வே கிராசிங் கிராஸ் ஆகிறது தான் இந்த இடம். ரயில்வே கேட் போட்டிருக்கனால வண்டியெல்லாம் நிறையா லைனில் நின்றுருக்குது. இந்த ஃபஸ்ட் ரயில்வே கிராசிங் அதை தாண்டி போயிட்டுருக்குறோம். மேட்டுப்பாளையத்துலேருந்து கிளம்புன ட்ரெயின் கல்லாறு பக்கம் வந்துருச்சு. கல்லாரில் இருக்கக்கூடிய ரயில்வே கிராசிங் தான் தாண்டி போயிட்டுருக்குறோம். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெயின் நிற்கக்கூடிய இடம் கல்லார் ரயில்வே ஸ்டேஷன். இந்த ரயில்வே ஸ்டேஷனில் கொஞ்சம் நேரம் நின்று வண்டி கிளம்புவோம். கல்லார் ஸ்டேஷன் வந்துட்டோம். இங்கே ஒரு 10 to 15 நிமிஷம் வண்டி நின்று போகும். என்ஜினில் தண்ணி ஃபில் பண்ணிட்டு நீராவி இன்க்ரீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுப்பாங்க. அதுக்காக தான் ஒவ்வொரு இடமா நின்று போவோம் இந்த ட்ரெயின். ட்ரெயினோட ட்ராவல் டைம் கம்மி தான். இந்த மாதிரி நின்று போகிற டைமிங் தான் அதிகம். ஒவ்வொரு இடத்துலையும் 10 to 15 நிமிஷம் நின்று தான் போகும். இது ஃபஸ்ட்டு நிற்கக்கூடிய இடம் கல்லார் ஸ்டேஷன். கல்லார் ஸ்டேஷன்லேருந்து வண்டி மறுபடியும் கிளம்பிருச்சு. கல்லார் ஸ்டேஷனுக்கு வந்து வண்டி மெதுவாக நடந்து போயிட்டுருக்கு. நம்ம வண்டி கிராஸ் ஆகக்கூடிய ஒரு ஓடை. இந்த ஓடைக்கு மேலே இருக்கக்கூடிய பாலம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மரத்துலேயே செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி பாலங்களை கிராஸ் ஆகும்போது கொஞ்சம் திகிலாக தான் இருக்குது. ஃபுல்லாக பழங்காலத்து பாலம். அப்புறம் போகிற வழியில் இந்த மாதிரி நிறைய குகைகள் இருக்குது. மலையை குடஞ்சி அந்த பாறைகளுக்கு அடியில் தான் அந்த ட்ரெயின் போகிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. இந்த மாதிரி குகையில் கிராஸ் ஆகும்போது நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. இது சின்ன ஒரு குகை. இந்த மாதிரி பெரிய குகைகளாக இருக்குது. அடுத்த ட்ரெயின் நம்ம நிற்கக்கூடிய இடம் அடுத்த ஒரு டனல். இந்த டனல் கொஞ்சம் பெரிய டனல். அதனால் இங்கே இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிறுத்தி இங்கேருந்து மறுபடியும் நீராவி இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கப்புறம் வண்டி எடுப்பாங்க. அதுக்காக வண்டி நின்றுருக்குது. இப்போ வண்டியில் வந்தவங்கெல்லாம் இறங்கி இந்த டனல் முன்னாடி செல்ஃபி எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறதுன்னு எடுத்துகிட்ருக்காங்க. அந்த குகையை தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். நம்மளும் இறங்கி அந்த குகைக்குள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போயிட்டுருக்குறோம். ஃபுல் இருட்டாக இருக்குது. இப்போ பாருங்கள் தண்டவாளம். தண்டவாளத்து நடுவில் பல் சக்கரம் கொண்டு இருக்கக்கூடிய வகையில் வடிவமைச்சிருக்காங்க. நல்லா இருட்டாக இருக்கிற கோவிலுக்குள்ளேருந்து நம்ம வெளியில் வர மாதிரி ஒரு வீடியோ எடுத்துருக்குறோம். ஃபுல்லாக மலையை குடஞ்சி அதுக்கு நடுவில் தான் இந்த குகை அமைச்சிருக்காங்க ட்ரெயின் போகிற மாதிரி. ட்ரெயின் நிற்கிற இடம்லாம் வியூஸ் அருமையாக இருக்குது. ட்ரெயின் நிற்கிற இடம்லாம் மக்கள் இறங்கி அந்த இயற்கையை ரசித்தபடியும் இன்னும் செல்ஃபி எடுத்துட்டும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தான் போயிட்டுருக்காங்க. நீங்களும் ஊட்டி ட்ரெயினில் வரும்போது இந்த மாதிரி இடங்கள்லாம் நின்று பார்த்துட்டு போகலாம். இந்த மாதிரி குரங்குகள்லாம் போகிற வழியே நிறையா இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த இயற்கை அழகை மக்கள் ரசிச்சிட்ருக்காங்க. அந்த இடத்துல நம்மளும் போய் நின்று பார்க்குறோம். பாருங்கள் வியூ எப்படி இருக்குது அப்படின்னு. ஃபுல்லாக சுற்றி வர மலை. இந்த மாதிரி இடத்துக்குலாம் நம்ம பஸ்ஸில் போனாலும் இன்னும் பார்க்க முடியாது. இந்த ட்ரெயினில் வரும்போது அங்கே நிறுத்தி கூப்பிட்டு போவாங்க. இங்கே குரங்குகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது.
மண் சரிவு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு பாருங்க கருங்கல்லையே காம்பவுண்ட் வால் மாதிரி கட்டியிருக்காங்க. அதுக்கு மேலே கம்பி வலை போட்டு அருமையாக காம்பவுண்ட் கட்டியிருக்காங்க. நம்ம வண்டி இங்கே வந்து கிளம்பி மறுபடியும் போயிட்டுருக்குது. இந்த பெரியதொரு கோவிலுக்குள்ளார நம்ம வண்டி போயிட்டுருக்குது. நல்லா கருக்குமுன்னு இருக்கக்கூடிய இந்த கோவிலுக்குள்ளே தான் நம்ம ட்ரெயின் மெதுவாக போயிட்டுருக்குது. போகிற வழியில் மக்கள் குரங்குகளுக்கு வாழைப்பழம்லாம் போட்டுருக்காங்க. பாருங்கள் கோவிலுக்குள்ளே போயிட்டுருக்குது நம்ம ட்ரெயினு. இந்த மாதிரி கோவிலுக்குள்ளே கிராஸ் ஆகும்போது ட்ரெயினுக்குள்ளே லைட் போட்டு விட்ருவாங்க. ஃபுல்லாக இருட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி லைட் போட்டு விட்ருவாங்க. நம்ம கோவையை தாண்டி வெளில வந்ததையும் லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. பாருங்கள் ஊட்டி மலையோட அழகு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. நீங்களும் ஊட்டி ட்ரெயினில் வர வாய்ப்பு கிடைச்சது இந்த மாதிரி அழகெல்லாம் ரசிச்சுட்டே வரலாம். ஊட்டி ட்ரெயினில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஒரு சின்ன சஜஷன், முடிஞ்ச வரைக்கும் லெஃப்ட் சைடு சீட் கிடைக்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரைட் சைடில் உட்காந்து வந்தீங்கன்னா வியூஸ் அதிகமாக பார்க்க முடியாது. ஃபுல்லாக மலைகளும் பாறைகளும் தான் பார்க்க முடியும். லெஃப்ட் சைடு சீட் கிடைச்சா இந்த மாதிரி இயற்கை காட்சிகளை பார்த்துட்டு வர மாதிரி கிடைக்கும். அடுத்த ஒரு டனலுக்குள்ளே போயிட்டுருக்கு. போகிற வழி எல்லாமே இந்த மாதிரி அதிகமாக டனல்கள் இருக்கும். இந்த மாதிரி கோவைக்குள்ளே போந்து தான் நம்ம ட்ரெயின் போயிட்டுருக்கோம். இந்த கோவையை தாண்டி வண்டி வெளியில் வந்து மெதுவாக போயிட்டுருக்குது. ஃபுல்லாக பாறைகளை ஓட்டின மாதிரியே தான் போகுது ட்ரெயின். அடுத்த ஒரு நீரோடை, அதுக்கு மேலே ட்ரெயின் போயிட்டுருக்கு. வேறு பாலம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மரத்துலேயே தான் வடிவமைச்சிருக்காங்க. மற்ற ட்ரெயின் தண்டவாளமெல்லாம் காங்கிரீட்டு கல் போட்டிருப்பாங்க. இது ஃபுல்லாகவே மரங்கள் வச்சு தான் பண்ணியிருக்காங்க. இதில் போகும்போது கீழே கொஞ்சம் பார்த்தாலே கொஞ்சம் த்ரில்லாக தான் இருக்குது. நாங்களும் ட்ரெயினில் போகிறவங்க செல்ஃபி எடுத்துகிட்ருக்கோம். நாங்கள் வரும்போது மழை இல்லாதனால அங்கங்கே நீரோடையில் கொஞ்சமாக தண்ணி வலிஞ்சிட்டு இருந்துச்சு. அடுத்த ஒரு குகையை கிராஸ் பண்ணும்போது உள்ள இருக்கிற பேசஞ்சர்ஸ் அப்படியே சத்தம் போடுறதுன்னு ஒரு மாதிரி என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்கும் போகும்போது. அடுத்த ஒரு பாலம், இந்த மாதிரி பாலம் குகைகள் இந்த மாதிரியே தான் போயிட்டுருக்கோம் போகிற வழியெல்லாம். நீங்களும் ஊட்டி ட்ரெயினில் போகிறக்கு வாய்ப்பு கிடைச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்லைனில் புக் பண்ணுங்கள். ஆன்லைனில் புக் பண்ணும்போது லெஃப்ட் சைட் சீட் இருக்கான்னு பார்த்து புக் பண்ணுங்கள். அப்படி லெஃப்ட் சைடில் சீட் கிடைச்சதுன்னா உங்களுக்கு அந்த இயற்கை அழகை ரசித்தபடியே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். எங்களுக்கு ரைட் சைடு தான் சீட் கிடைச்சிது. அதனால் லெஃப்ட் சைடு வியூ அதிகமாக பார்க்க முடியல. பாருங்கள் என்ஜின் வரக்கூடிய நீராவி எவ்வளோ அழகாக போயிட்டுருக்குன்னு. பொல்யூஷன் இல்லாத ட்ரெயின், அதனால் நீராவியில் வச்சு ஏற்றிட்டு இருக்காங்க. அடுத்த ஒரு ஸ்டேஷனில் வந்து நிற்கிது. இந்த ஸ்டேஷனில் கீழே இறங்கினோம்னா ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ஆகும். இங்கே வந்து டீ கடை ஒன்று இருக்குது. டீ கடையில் வந்து போண்டா பஜ்ஜி டீ எல்லாம் கிடைக்கும். இங்கே அங்கே டிஃபன் சாப்பிடாதவங்க இங்கே வந்து ரைட்டாக டிஃபன் சாப்பிட்டு போகிற மாதிரி இந்த இடத்துல வந்து நிறுத்துகிறாங்க. இந்த இடத்துல எல்லா பேசஞ்சரும் கீழே இறங்கி ஜாலியாக செல்ஃபி ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போவாங்க. இங்கே இந்த இடமும் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும் வியூ. நம்ம பின்னாடி ஃபுல்லாக பாருங்கள் மலை, அந்த மலைக்கு முன்னாடி செல்ஃபி எடுக்கிறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணிருக்காங்க. நாங்களும் இங்கே இறங்கி ஒரு டீ சாப்பிட்டு ட்ரெயின் கிளம்ப போகுது. நீங்களும் வரும்போது டீ சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.